ஆங்கர் கிக்கிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம், ப்ளூ ஸ்டாரோட சக்ஸஸ் மீட்க்கு அப்புறம் உங்கள் எல்லோரும் இன்றைக்கி இங்கே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஒரு மலையாள படத்துக்காக இங்கே வந்து உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னோடய கெரியர் ஃபுல்லாக நீங்கள் எல்லாருமே கூட இருந்திருக்கீங்க. என்னோடய முதல் படம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு ஆல் தட். பட் த்ரூ அவுட்டாக அந்த ப்ராசஸ், அந்த ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே கூட இருந்திருக்கீங்க. இன்றைக்கி வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பெர்ஸ்பெக்டிவில் நிர்ணயிக்கப்படுது. அது வந்து ஒரு ஃபேன் பேஸாக இருக்கலாம், இல்லை இந்த நம்பர் கேமாக இருக்கலாம், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸாக இருக்கலாம். ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஒரு நடிகரோ ஒரு டெக்னீஷியனோ அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் உள்ளே போடுறாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட திறமையை காமிக்கிறாங்க, அதுக்காக மட்டும் வந்து என்றைக்குமே ஒரு ப்ரெஸ்ஸாக ஒரு மீடியாவாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நான் மட்டும் இல்லை எல்லாருமே இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். பிகாஸ் எஸ், நான் லான்ச் ஆனது சாந்தனு பாக்யராஜா, மக்கள் என்னை பார்த்தது சாந்தனு பாக்யராஜா. அதுக்கப்புறம் போன என்னோடய ஜேர்னி, நடந்துட்டுருக்கிற என்னோடய ஜேர்னியில் வந்து பத்திரிகை நண்பர்களாக நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னை வந்து வெறும் சாந்தனுவாக மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சிங்க. நான் போட்டுட்டு இருந்த எஃபர்ட்ஸு, நான் பேக் டு பேக் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அது வெற்றியாக இருந்தாலும் இல்லைனாலும் என்னை வந்து ஒரு நடிகராக, ஒரு எஃபர்ட் போடுற ஒரு ஆர்டிஸ்டாக என்னை வந்து பெரிய லெவலில் என்றைக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. அந்த சப்போர்ட் வந்து இன்றைக்கி எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கேன்னா, என்னை ஒரு மலையாளம் படத்தில் ஆஃப்டர் 15 இயர்ஸ் கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு முதல்ல நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், சாங்ஸாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும். பட் அதில் அந்த படங்கள் உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அது பெருசாக ரீச் ஆச்சோ இல்லையோ, தனிப்பட்ட நபராக என்ன வந்து என்னோட ப்ளஸஸ் அண்ட் மைனஸஸ் வந்து அவுட் ஆஃப் கன்சர்ன் மைனஸஸை சொல்லுவீங்க, அவுட் ஆஃப் கன்சர்ன் என்னோட ப்ளஸ் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவீங்க. அந்த விதத்தில் வந்து எனக்கு அந்த சப்போர்ட் அது இருந்ததுனால தான் எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாவக்கதைகள், தங்கம் எனக்கு கிடச்சிது. அதுக்கு நீங்களாம் கொடுத்த பாராட்டு நான் இன்றைக்கி வரைக்கும் மறக்கவே மாட்டேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் தியேட்ரிக்கல் சக்ஸஸ் ப்ளூ ஸ்டாராக நான் நம்புகிறேன். அதுவும் நீங்கள் எல்லாருமே கொடுத்த சப்போர்ட். அந்த படத்தில் நான் ப்ளே பண்ணுற அந்த கதாபாத்திரம் ராஜேஷ், அதுக்கு நீங்களாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ பாசிட்டிவாக என்னை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது எல்லாமே தான் காரணம். இது எதுக்கு இப்போ இந்த 2 படங்கள் நான் எடுத்து சொல்கிறேன்னா, ரொம்ப நாளாக நான் ஏஞ்சல் ஜான் ஒரு 15 இயர்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறம் 2-3 ஆஃபர்ஸ் வந்துச்சு எனக்கு மலையாளத்தில். பட் நான் பண்ணணும்னு எதிர்பார்க்குற மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் பண்ணாமல் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம மூஞ்சி காமிக்காமல் இருந்தோம்னா எல்லோரும் நம்மளை மறந்துடுவாங்களா. அந்த மாதிரி மலையாள சினிமாவுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, இப்போ கபடி லாங்குவேஜ் சொல்லணும்னா ஒரு லாங் ஹாஃப் டைம் மாதிரி ஒரு பெரிய பிரேக் ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷம் பிரேக் அப்புறம் வந்து ரீசெண்டாக ஒரு வெப் சீரிஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்கே தேவா அப்படிங்கிற ஒரு நண்பர் அந்த வெப் சீரிஸில் வேலை பார்த்துட்டு அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் மலையாள படம் நீங்கள் ஏன் நடிக்கக்கூடாது அப்படின்னு. நான் சொன்னேன், கண்டிப்பாங்க, சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக நான் நடிப்பேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மலையாள சினிமா நடிக்கிறது அப்படின்னா. அப்போது அவர் வந்து சொன்னார், ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்னு. அந்த தேவா வந்து டைரக்டர் உன்னியோட ஃப்ரெண்டு. ஸோ இந்த படத்துலையும் செல்வராகவன் சார் கூட அவர் நடிச்சிருக்காரு. அந்த தேவாங்கிறவர் அவர் உன்னிக்கிட்ட வந்து இவங்க இந்த கேரக்டருக்கு யார் என்னன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறப்போ உன்னிக்கிட்ட என்னை பற்றி தான் பேசியிருக்காரு. அப்போது உன்னி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆமாங்க, சாந்தனோட பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து அந்த தங்கம்லேயும் ப்ளூ ஸ்டார்லேயும் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக ஆப்டாக இருப்பார், நான் ப்ரொடக்ஷன் கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசினார். அப்படி தான் எனக்கு வந்து உன்னி கால் பண்ணி இந்த மாதிரி இந்த கதையை சொன்னார். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து இந்த சப்போர்ட் எல்லாமே ஆரம்பித்தது உங்களால். அதுக்கப்புறம் தேவா மூலியமாக நான் உன்னியை மீட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட என்னோடய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கம்மிங் டு பல்டி, அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரொடியூசர்ஸ் சந்தோஷ் சார் அண்ட் பினு ப்ரோ, 2 பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். சார் சாரி சார், ஐம் நாட் காலிங் யூ ப்ரோ. அதாவது வந்து நான் என்றைக்குமே வந்து ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு ஃபினான்ஷியருக்கும் நான் நிறைய டிஃப்ரென்ஸஸ் நான் பார்ப்பேங்க. ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து அது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் சினிமான்னு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அது மார்க்கெட் பிஸ்னஸ், அதுக்கிட்ட மாறி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு சினிமா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்போது பல்ட்டியில் நான் ப்ளே பண்ணுற இந்த குமாருங்கிற கதாபாத்திரம், இந்த பல்ட்டிங்கிறது 4 பசங்களை பற்றின ஒரு கதை. ஸோ அதில் வந்து இந்த குமார் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி பிவிட்டல் ரோல்.
ஸோ அதுக்கு வந்து அவங்க நினச்சிருந்தா மலையாளத்திலேயே ஒரு 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 நல்ல ஒரு மார்க்கெட்டில் இருக்க ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஷேனுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் போயிருக்கலாம். இல்லை தமிழில் என்னோட பெட்டராக இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் வேறு ஏதாவது ஒரு நடிகருக்கு போயிருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் as ப்ரொடியூசர்ஸாக டைரக்டருக்கு க்ரியேட்டிவாக எழுதின அந்த டைரக்டருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு யார் கரெக்டாக இருப்பான்னு ஃபீல் பண்ண அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணார், அதுக்கு இம்மீடியட்டாக வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ். இதுதான் நான் சொல்கிறேன் ஒரு ப்ரொடியூசர்னா என்ன அப்படின்னு. அந்த கதைக்கு என்ன தேவையோ பேஷனட்டாக அந்த கதைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து கொடுக்குறது. ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய படத்தில் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சந்தோஷ் சார் அண்ட் பினு ப்ரோ, உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மை டைரக்டர் உன்னி வந்து என்கிட்ட ஒரு 4 மணி நேரம் கதை சொன்னார். தமிழில் தான் சொன்னார். அப்போ ஃபுல்லாக சொல்லி முடிச்சு நான் சொன்னேன், பிரதர் எக்ஸ்ட்ரானரி இருக்க பிரதர், நான் கண்டிப்பாக எனக்கு இது வந்து ஒரு ரீலான்ச் மாதிரி நான் நினச்சிக்கிறேன் மலையாளத்தில். ஏன்னா எனக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் வந்து நான் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கேட்ட முதல் கேள்வி, பிரதர் நீங்கள் மலையாளம் பேசுவீங்களா அப்படின்னு. பேசிடுவேன் அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்டேன். அப்போ எனக்கு மலையாளம்லாம் எனக்கு ஒன்றும் பேசலாம் தெரியாது. எங்கே கிடைக்கிற வாய்ப்பு போயிருமோ மலையாளம் தெரியாதனால அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் பேசுவேன் பிரதர் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக எல்லாம் கமிட்லாம் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அவரை போய் சொல்லிச்சுட்டேன், பிரதர் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு ஃப்ளோவில் நம்ம டைலாக் பேசணும்னா அதுக்கு எனக்கு ஒரு ஃப்ளோவை எனக்கு யாராவது கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸில் இருக்கும், டைலாக்ஸில் இருக்காது அப்படின்னு. அப்படி பண்ணிக்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து எனக்கு ஸ்மித்தான ஒரு டீச்சரோட எனக்கு ஆன்லைன் டியூஷன் வந்து ஒரு மாதம் கொடுத்தாங்க. கரெக்டாக லாஸ்ட் இயர் செப்டம்பர் அந்த ஆன்லைன் டியூஷன் ஆரம்பித்தேன். ஸோ அவங்களோட அந்த டியூஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்கிரிப்டை வந்து ஒரு 20 வாட்டி படித்தேன். ஒவ்வொரு டைலாக்கையும் நான் வந்து பேசி சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏறணுங்கிறதுக்காக வந்து அது. ஆனால் உண்மையிலே அதான் அந்த ஃபோக்கஸ் வந்து டைலாக் மேலே போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த 1 மாதம் டியூஷன் எனக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் நவம்பரில் வந்து நாங்கள் வந்து ஸ்டண்ட் ட்ரைனிங் ஆரம்பித்தோம். பிகாஸ் 4 கபடி விளையாடுற பசங்க, அந்த ஸ்டண்ட் வந்து ஒரு சாதாரண ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு கபடியோட ட்ரிக்ஸ். இப்போது உன்னி அவர் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் 4 பேர், ஷேனோட ஸ்பெஷாலிட்டி வந்து பல்ட்டி, என்னோடது வந்து டேஷ், இன்னும் 2 பசங்க இருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு வந்து ஸ்கார்பியன் கிக்கு, ஒருத்தருக்கு வந்து டுப்கி. இதெல்லாமே வந்து கபடியில் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ். ஸோ கபடி விளையாடுற பசங்க எப்படி ஸ்டண்ட் பண்ணுவாங்க, ஒருத்தர் மிஸ் ஆகிறதுக்கும் கபடி விளையாடுற பசங்க மிஸ் ஆனால் என்ன மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி மிஸ் பண்ணுவாங்க, இந்த ஒரு விஷயம் இருந்துச்சு ஸ்டண்ட் பண்ணுறதுல. ஸோ அதுக்கு வந்து கொச்சினில் போய் ஸ்ராவன் அப்படின்னு ஒரு மாஸ்டரோட ஒரு 15 நாள் நாங்கள் 4 பேருமே ஸ்டண்ட் ட்ரைனிங் பண்ணோம். அதை முடிச்சுட்டு பாலக்காடில் போய் ஒரு 20 நாள் 25 நாள் மார்னிங் 3 hours ஈவினிங் 3 hours கபடி ட்ரைனிங் எடுத்தோம். ரமேஷ் அப்படின்னு ஒரு கோச்சோட, அவர் வந்து அங்கே ஸ்டேட் டீம் கோச். அவர் அங்கே இருக்கிற ஒரிஜினல் கபடி டீம் பிளேயர்ஸ் அவங்களோட சேர்ந்து இந்த ட்ரைனிங் எல்லாமே எடுத்தோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 months ப்ராசஸ். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது நாங்கள் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டோம் அப்படிங்கிறதுக்கான மட்டும் இல்லை, இவ்வளோ நடிகர்களுக்கு அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் யாருமே வந்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு பேஷனட்டாக இந்த படம் நல்லா வரணுங்கிறதுக்காக எல்லா விஷயங்களும் எங்களுக்கு வந்து கொடுத்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக கொடுத்தாங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ உன்னி, தேங்க்யூ ப்ரொடியூசர் சார். அண்ட் அதுக்கப்புறம் கூட இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே உன்னி சொல்லிட்டாரு. ஸ்டார் காஸ்ட் ஃபர்ஸ்ட் செல்வராகவன் சார் வந்து அஃப்கோர்ஸ் யாருமே அவருக்கு ஃபேனாக இல்லாமலாம் இருக்க முடியாது. அவரை பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்ததே அவரோட ஒவ்வொரு படங்கள் பற்றி தான். சார் 1001 இந்த விஷயம் எப்படி பண்ணீங்க சார், இந்த படத்தில் இது எப்படி பண்ணீங்க, இது எதை யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சது. அல்ஃபோன்ஸ் புத்திரன் சாரை பார்க்குறப்போ சார் பிரேமம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேச ஆரம்பிச்சது. ஸோ அவங்களோட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு லைஃப் லாங் அதை நான் கேரி பண்ணி போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் திருப்பி நடக்குமா திருப்பி கிடைக்குமாங்கிறது தெரியாது. பட் திஸ் வில் ஆல்வேஸ் பி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இவங்களோட நடித்ததெல்லாம் பிரீத்தி அயோத்தியில் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், வண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். ஸோ இந்த படத்துலையும் இன்ஃபேக்ட் நான் முதல்ல வந்து அயோத்தியில் வந்து அவங்கள பார்த்துட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பிரீத்தி நான் பார்க்குறேன். அங்கே பார்க்குறப்ப அந்த கெட்டப்லாம் பார்க்குறப்ப எனக்கு அடையாளமே தெரியலைங்க. பிரீத்தி எஸ் ராணின்னு சொன்னீங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னா, உன்னி ப்ரோ இங்கே தான் ப்ரோ இருக்காங்க அப்படின்னாங்க. அந்தளவுக்கு ஒரு சேஞ்ச் ஓவராக அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ பெர்ஃபார்ம் ரியலி வெல். அண்ட் தென் கமிங் டு மை படி ஷேன் வந்து அப்பா என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு ஒரு ஆசான், அவங்ககிட்ட ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கலான்னு. அந்த மாதிரி வந்து ஷேன் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஆஸ் அன் ஆக்டராக அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன சீக்வன்சஸ் நடக்கும், ஒரு பெரிய கோயில் திருவிழா மாதிரிலாம் நடக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல நானும் ஷேனு இன்னும் அந்த 2 பசங்க எல்லாருமே வந்து அந்த திருவிழாக்குள்ளே வேற ஒரு ஆம்பியன்ஸ்லேருந்து அந்த திருவிழாக்குள்ள என்டர் ஆகும். அந்த ஆம்பியன்ஸில் ஃபஸ்ட் இருந்த ஆம்பியன்ஸோட மூடு வேறு, திருவிழாக்குள்ளே என்டர் ஆகும் போது இருக்கிற மூடு வேறு.
அந்த திருவிழாவோட ஆம்பியன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆனோடனே அவரோட ஃபேஷியலாக வேற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தார். அது வந்து பார்க்கும்போது எனக்கே இல்லைப்பா பயங்கரமாக இருக்குது, இது ஏன்டா நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆக்டிங்கில் நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேன் பார்த்து கற்றுக்கிட்டேன். அண்ட் ஹி வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ். நல்லா ஸ்பேஸ் கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஷேன் மாதிரி மலையாளத்தில் இருக்கிற அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம தமிழில் இப்போ மெட்ராஸ்காரன்லாம் அவர் பண்ணி நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஷேன் மாதிரி ஒரு நடிகரோட நான் மலையாளத்தில் வந்து நான் திருப்பி எனக்கு ஒரு ரீலான்ச் நடக்குதுங்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சாய் வந்து கீகி சொன்ன மாதிரி வந்து இட்ஸ் லேட்டஸ்ட் சென்சேஷன். நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துட்ருக்காரு அவர். அவரோட படத்தும் அதாவது அவரோட முதல் படம் இது மலையாளமில் அவருக்கு ரிலீஸ் ஆகிற படம் முதல் படம், அதுவும் மலையாளத்தில் முதல் படம். அதில் நானும் ஒரு பங்காக இருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஹோப் வி ஆல் க்ரோ டுகெதர். சாய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ இந்த படம் 26th செப்டம்பர் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி நீங்கள் எல்லாருமே ஒரு தமிழ் படத்துக்கு இங்கே இருக்கிற ப்ரெஸ் மீடியா எவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி இந்த டீமுக்கும் அவங்களோட சார்பாக நான் கேட்குறேன். நம்ம எல்லாரையும் நம்பி வந்திருக்காங்க, நாங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணியிருக்கோங்கிறத நம்புகிறோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். பாலா சார், சாரி ஐ ஃபர்காட் டு மென்ஷன், தமிழ் டப்பிங் டைரக்டர். நான் இன்ஃபேக்ட் தமிழ் டப்பிங் வந்து நான் போய் இன்னொன்று மலையாளத்தில் நான் தான் ஃபுல்லாக டப் பண்ணேன். அது வந்து என்ன ஒரு 3 தடவை பண்ண வச்சார். ஃபுல் படத்தை நான் 3 தடவை டப்பிங் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னை கொச்சின் கூப்பிட்டு பிரதர் பேசிடலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் ஃபுல்லாக பேசி எனக்கே பயங்கர கான்ஃபிடன்ஸ். பரவாயில்லையே 3 நாளில் ஒரு மலையாள படம் பேசி முடிச்சிட்டோமே அப்படின்னு. போனோடனே ஒரு சென்னைக்கு வந்த 2 நாளில் திருப்பி ஒரு ஃபோன் கால், பிரதர் சின்ன கரெக்ஷன்ஸு நீங்கள் திருப்பி கொச்சின் வர முடியுமா அப்படின்னாரு. வந்துடுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்பி போனேன். ஃபர்ஸ்ட் சீனில் ஆரம்பிச்சு கடைசி சீன் வரைக்கும் திருப்பி இந்த டைலாக் மட்டும் தான் சொல்லிட்டு 2வது தடவை ஃபுல் படம் பேச வச்சாரு. இப்போ முடிஞ்சுதாங்க எல்லாமே ஓகேயான்னு கேட்டேன். பக்கா பிரதர், இப்போ எல்லாம் ஸ்லாங் எல்லாமே பிடிச்சிட்டோம், சூப்பர் அப்படின்னாரு. ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் இருந்தால் நான் கூப்பிடுறேன்னா அப்போவே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு, இருந்தாலும் என்னை திருப்பி கூப்பிட போறாரு, வச்சு செய்ய போறாரு அப்படின்னு. அதே மாதிரி சென்னைக்கு வந்தோடனே திருப்பி பிரதர் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸு, இது இந்த சீன் அப்படின்னு. இங்கே திருப்பி டப்பிங் ஸ்டுடியோவில் போனால் திருப்பி முதல் சீனில் ஆரம்பிச்சு கடைசி சீன் வரைக்கும். எதுக்குன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த டயலாக் ஃப்ளோ பிடிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்லாங்கை பிடிக்கணும். இப்போ ஸ்லாங் எல்லாமே பிடிச்சாச்சு, டயலாக் ஃப்ளோ மலையாளத்தில் ஃப்ரீயாக வந்துருச்சு. இப்போ பர்ஃபார்மன்ஸில் ஸ்கோப் பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி ஃபுல்லாக பேச வச்சாரு. பட் அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், பிகாஸ் ஆடியன்ஸாக அதை பார்க்குறப்போ அதை ஆத்தென்டிக்காக நம்புகிறோம். நான் ஒரு தமிழ் பையன் தான் லிவிங் இந்த பார்டர்ஸ். அவங்க சொன்ன மாதிரி பல்ட்டி வந்து அந்த தமிழ்நாடு கேரளா பார்டரில் நடக்கிற ஒரு கதை. ஸோ தமிழ் பையனாக நான் நடிச்சிருக்கேன், பட் ஹூ நோஸ் மலையாளம். பட் இருந்தாலும் அந்த பார்டரில் வாழ்றவங்க மலையாளமும் பர்ஃபெக்டாக பேசுவாங்க, தமிழும் பர்ஃபெக்டாக பேசுவாங்க. ஸோ என்னை பார்க்குறப்ப யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது, என்னடா ஒரு டப்பிங் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்ட உன்னியும் அவரோட கோ டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பாலா சாரை பற்றி ஆரம்பித்தேன். மலையாளத்தை நான் ஃபுல்லாக பேசி முடிச்சோன்னே இங்கே தமிழ் தானே, அது ஹாஃப் டேல அடிச்சு முடிச்சிடலாம், டயலாக்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்தா ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி வந்து லிப்சிங்க் மாறாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஆத்தென்டிசிட்டி மாறாமல் நம்ம பார்க்கும்போது ஒரு தமிழ் படம் மாதிரியே இருக்கணும் பார்க்குறதுக்கு, அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட்ஸ் வந்து பாலா சார் எடுத்து போட்டார். நான் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அதை பார்க்குறப்போ. எவ்வளோ அழகாக வந்து இப்போ கூட ரீசெண்டாக லோகா அந்த மாதிரி படங்கள்லாம் கூட பாலா சார் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் கூடவே உட்காந்து சின்ன விஷயங்கள் மாற்றி பேச வச்சாரு. ஸோ தமிழ் வெர்ஷனும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒரு ப்ராப்பர் தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் இவங்க எல்லாரோட சார்பாக நான் கேட்டுக்கிறேன், எல்லாருமே வந்து படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படியாச்சும் பிரீத்தியோட 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினான்னு பார்த்தேன், ஏன்னா படப்படன்னு பயங்கரமாக தமிழில் பேசிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ இவ்வளோ நேரம் நான் வந்து ஒரு நடிகராக இங்கே பேசினேன். நான் ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஹஸ்பண்டாக இங்கே பேசிடுறேன். ஆங்கர் பண்ண கீகி வந்து ரொம்ப நல்லா ஆங்கரிங் பண்ணுறாங்க. எந்த ஸ்டேஜ்லேயும் வந்து நான் இதை வந்து சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்லை. நீங்கள் எல்லாருமே வந்து என்றைக்குமே அவங்களுக்கு ஒரு பெரிய இல்லைம்மா, நீ சொல்லி கொடுத்துருக்க மாதிரிலாம் பேசலாம், நான் வேறு மாதிரி தான் பேசலாம். இல்லை. ஸோ என்றைக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டூ கண்டினியூ சப்போர்ட்டிங் அஸ். ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்த ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி. என்னோட முதல்ல படத்துலேருந்து அயோத்தியிலேருந்து உங்கள் சப்போர்ட், தமிழ் மீடியா இருக்கட்டும், தமிழ் மக்கள் இருக்கட்டும், உங்கள் சப்போர்ட் எனக்கு பயங்கரமாக இருக்குது. டச்வர்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்றைக்குமே கிஸ் படம் பார்த்துட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க, நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அண்ட் பேக் டு பேக் நான் பல்ட்டிக்கு இங்கே வந்துட்டு ப்ரொமோட் பண்ணதுக்காக ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஆஸ் அன் ஆக்டர் இது ஒரு பிளெஸிங்காக நான் நினைக்கிறேன். இப்போது பல்ட்டி என்னென்னா ஒரு மலையாளம் மூவி இருந்தாலும் சரி, இது நம்ம இந்த ஸ்டோரியை இந்த படத்தை நம்ம தமிழில் கொண்டு வரோம் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், எனக்கு எப்போவுமே இட் ஃபீல்ஸ் லைக் ஹோம். ஸோ இந்த படம் நான் மலையாளத்தில் முதல் படம். அண்ட் இது தமிழில் என்னோட ஃபேமிலி, தமிழ் ஃபேமிலியும் இது பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஐ ரியலி ஹோப் தமிழ் மூவிஸ் எப்படி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, இந்த மூவிக்கும் பல்ட்டிக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட்லி இந்த டீமுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட்லியாக ப்ரொடியூசர்ஸ் சந்தோஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக, எல்லாரும் சொன்ன மாதிரி தான், பட் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எங்களுக்கு. அந்த ப்ரொடியூசராக ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற அந்த அதுவே வரல. ஏன்னா ஒரு மென்டராக எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க மொத்தம் படத்துலேயுமே. இவ்வளோ ஹெக்டிக்கான ஸ்கெட்யூல் இருந்தாலும் சரி, ஹி வாஸ் ஸோ கோஆப்ரேட்டிவ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் பினு சார், ஹீ இஸ் த கூலஸ்ட் ஆன் செட். ஸோ ஏன்னா நம்பி எனக்கு மலையாளம் தெரியாது, நான் முன்னாடியே சொன்னேன் எனக்கு மலையாளம் தெரியாது, நான் கற்றுக்கணும், I'll give my 100%. பட் இருந்தாலுமே ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா இந்த ஆக்டர்ஸ் பண்ண முடியுமாங்கிறது ஒரு பொட்டென்ஷியல் பார்ப்பாங்களே. ஐம் ரியலி கிளாட் தட் போத் ஆஃப் மை ப்ரொடியூசர்ஸ் had faith in me, and thank you for having me on board, sir. I'm really grateful. And captain of the ship, உன்னி சேட்டா, அவங்க எனக்கு டைரக்டரை விட அண்ணாவா இருக்காங்க. இந்த ஹோல் ப்ராசஸில் எனக்கு ஒரு பிரதர் ஆகிட்டாங்க அவங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட்லி இது ஆரம்பிச்சது இட் ஸ்டார்டட் ஃப்ரம் யூ. ஃபர்ஸ்ட் கால் வந்தோடனே மலையாளம் சினிமா சொன்னோடனே எனக்கு மலையாளம் தெரியாது சேட்டான்னு சொன்னேன். பட் அவங்களுக்கு அகைன் அந்த நம்பிக்கை இருந்தது தட் ஐ வில் பி ஏபிள் டு புல் இட் ஆஃப். அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், நீங்கள் பார்த்த மாதிரியே ரொம்ப என்னோட ப்ரீவியஸ் மூவிஸ்லேருந்து ரியலாக நான் எப்படி இருக்கேன் அதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் as an actor எனக்கும் ஒரு அது அந்த மாதிரி கேரக்டர் போர்ட்ரே பண்ணதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. ஐ ஹோப் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது அது பிடிக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை கோ ஆக்டர்ஸ் ஷேன், சாந்தனு சார், செல்வராகவன் சார், அல்ஃபோன்ஸ் புத்ரன் சார், பூர்ணிமா மேம், எல்லாரும் ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரியே இருந்தாங்க எனக்கு. ஸோ எப்போவுமே ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும்ல, முதல் படம் மலையாளத்தில் எப்படி இருக்க போகுது, ஒர்க்கிங் பேட்டர்ன் அண்ட் ஆல். ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ஜாலியான டீம் இருந்தது. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். எனக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. தமிழ் மூவியாக இருக்கட்டும், மலையாளம் இருக்கட்டும், அந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல அது எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ பல்ட்டியும் அப்படியே ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் அ பிக் தேங்க்ஸ் டு சாய் அபியங்கர். தேங்க்யூ சாய், எனக்கு ஜாலக்காரி கொடுத்ததுக்கு. ஏன்னா இப்போ எங்கேயோ போனாலும் ஜாலக்காரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த மாதிரியான ஒரு மெலோடியஸ், ஒரு சோல்ஃபுல் மியூசிக் கொடுத்ததுக்கு. எல்லோரும் சொன்ன மாதிரியே ஜாலக்காரி இது ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாயோட பொட்டென்ஷியல் என்னென்னு. ஸோ அடுத்து வரப்போகிற பயங்கரமான மியூசிக் இன்னும் நிறையா இருக்குது படத்தில். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அகெயின் கமிங் பேக் டு பல்ட்டி ஒரு ரொம்ப இது தமிழ் அண்ட் மலையாளமோட பார்டரில் நடக்கிற கதை. ஸோ ரொம்ப ரியல் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரிலேட்டபிளாக நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ஆக்ஷனும் ஸ்போர்ட்ஸும் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கும்போது பார்க்குறதுக்கு நமக்கு பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ ஐ ரியலி ஹோப் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ September 26th பல்ட்டி ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லோரும் போய் படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புகிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஆல் த தமிழ் மீடியா அண்ட் தமிழ் மக்கள் எல்லாருக்குமே டூ சப்போர்ட்டர்ஸ். ப்ளீஸ் வாட்ச் இட் ஆன் September 26th. தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ரியலி கிளாட் டு மீட் யூ ஆல். உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆக்சுவலி ப்ரெஸ் மீட்டில். அண்ட் ரியலி நர்வஸ் அண்ட் அட் த சேம் டைம் ஃபீலிங் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் சூப்பர்ப் டீம். நான் வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன், ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மேக்கிங் மோர் குட் மியூசிக். அண்ட் உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட ப்ரேயர்ஸில் இன்னும் நிறைய நல்ல மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you. And I would love to thank my producers, Santosh Kurvilla sir, Binu sir, and the entire team. This amazing cast. Like they're just நான் படம் பார்த்ததுனால எனக்கு எல்லாருமே வந்து கேரக்டராகவே தெரியுறாங்க. இப்போது பயங்கர ஒரு இன்டெப்த்தான ஒரு ஃபிலிம் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் வில் லைக் இட் அண்ட் டூ வாட்ச் இட் ஆன் 26th. தேங்க்யூ ஸோ மச் guys. எல்லாருக்கும் வணக்கம். பல்ட்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா. I think everything has been said already. I don't know what to say. It's actually 4 பசங்க அவரோட லைஃபை எப்படி இந்த வில்லன் கேரக்டர்ஸோட இன்வால்வ் ஆகுறாங்க. ஆகுறதாக ஆகப்பட்டு
how they are getting involved with these villain characters and how their lives are getting changed. That's the like the theme. First of all, I am here to thank Unni for bringing me this script. But more than that, like a very heartfelt thank you to the producer Santosh T. Kurivula sir and Binu George, Binu Chetta, because this thanks is I haven't said it till any events or any shows, but this movie is made on a very high budget for me, and trusting on my name. And like there are many people, but you know, I don't think no one in this in Malayalam industry would have done that. Thank you so much, Binu Chetta, Santosh Chetta, for doing this movie. And also I'm very happy and proud that I could share screen with Selvaragavan sir. I'm a very, very, very big fan of his works. I don't know how many times I have seen Pudupeta and all. Of course, Shantanu bro. He was, you know, I haven't seen anyone who is consistently working. Like, you know, consistently working for the scene. Not even one day I haven't seen him without any passion. That I haven't seen anyone like that. And Sai bro, I think I'm addicted to your songs, bro. I'm addicted to the way you are showing yourself. Like the music video I have told you last day, it is made on an international feel. Like I haven't seen that work coming in India from any artist. I'm very super proud that you are doing Balti. Preeti, thank you for being a very comforting, nice, soft, sweet co-star. And on top of all that, thank you media for coming here. September 26th படம் ரிலீஸ் ஆகுது. படம் பார்த்து பிடிச்சா சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. ஓகே, இதுவும் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். நான் வந்து பாலக்காடு தான் என்னுடைய ஊர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மலையாளம் ஃபிலிம் பண்ணும்போது இங்கே சென்னையில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம என்ன படைச்சாலும் எப்படி படம் பண்ணாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மீடியா ப்ரெஸ் நீங்கள் தான் இன்றைக்கி பெரிய இதாக இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பல்ட்டியும் நீங்கள் நல்லபடியாக கொண்டு சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பல்ட்டியும் என்னையும். ஸோ வந்து நான் மலையாளி தான், அப்பா தமிழ். நான் எப்படி மலையாளினாலும் தமிழ் பேசுகிறேனோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். நான் ப்ரொடியூசர் என்ன சொல்லேன்னா, பல்ட்டி வந்து இந்தியாவிலே முதலாக தமிழாளங்கிற லாங்குவேஜை வெளில கொண்டு வருதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போது ஒரு படத்தில் எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு மலையாளம் ஃபிலிம்னா 90% அந்த லாங்குவேஜ் தான் இருக்கும். பல்ட்டியில் வந்து நாங்கள் முதல் முறையாக 60% மலையாளம் லாங்குவேஜ், 40% தமிழ் லாங்குவேஜ் வரும் ஒரிஜினல் மலையாளத்தில். தென் தமிழ் வெர்ஷன் வேறு இருக்குது. ஸோ பல்ட்டி படத்தை பற்றி சொல்லணும்னா, எனக்கு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேன் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும். ஸோ ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணும், அதுவும் ஸ்போர்ட்டிவான ஒரு மூடில் பண்ணும். ஸோ கபடி விளையாடுற 4 பசங்க கபடி ட்ரிக்ஸை உபயோகிச்சு எப்படி ஃபைட் பண்ணுவாங்க, தென் அது எந்த ஊரில் சொல்லலாம். ஸோ என் ஊர், நான் பாலக்காடு கொடிஞாம்பாறை அந்த ஏரியா, கரெக்டாக பார்டரில் வேறு ஏரியா. அந்த பார்டர் என்னென்னா, அங்கே 2 தமிழ் மக்களும் மலையாள மக்கள் 2 பேரும் இருப்பாங்க. ஸோ அந்த ஊரில் இந்த கதையை சொல்லிட்டு நான் அதை எழுதினேன். ஸோ நம்ம புதுசாக ஏதாவது யோசிக்கிறோம், ஏதாவது எழுதுகிறோம், அது பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, அதுக்கு கரெக்டான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை மீட் பண்ணுறதும் நம்மளை நம்பி அவங்க கூட நிற்கிறதும் தான். ஏன்னா இப்போது பல்ட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கோம், புதுசாக இருப்பாங்க மலையாள ஃபிலிம்ஸ்க்கு. இப்போது பிரீத்தி ஃபர்ஸ்ட் டைம் மலையாளம் படம் பண்ணுறாங்க. தென் சாந்தனு ப்ரோ ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் சாந்தனு ப்ரோ கம்பேக். ஸோ நான் கதை எழுதி கதை சொன்னதுக்கப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் சந்தோஷ் சார், பினு சேட்டா, எனக்கு வந்து தெரில அடுத்தடுத்து படம் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைப்பாங்களான்னு. ஏன்னா என்ன வேணால் கேட்கலாம், அது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். எல்லாமே கேட்டிருக்கேன், எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் கேட்டிருப்பேன். எனக்கு வந்து இந்த படத்தோட எடிட்டிங் பண்ணுறது சிவகுமார் பணிக்கர், அவர் கீழ் துரந்தர்லாம் சொல்லி படம் பண்ணியிருக்காரு, பாலிவுட் அவர் வந்து. தென் டிஓபி, தென் எல்லாரையும் வந்து நான் கேட்ட மாதிரி எனக்கு தந்தாங்க. அப்புறம் சாய் பெங்கார், மை படி, மை ஃப்ரெண்ட். ஏன்னா நான் கட்சி சாரா ஆசை கூட
மியூசிக் வீடியோ பார்த்து தான் நான் சாய்க்கு மெசேஜ் அனுப்புனேன். ஸோ அன்னைக்கு ஐ திங்க் சாய் நான் மீட் பண்ணும்போது சாய் வேற எந்த படம் கமிட் பண்ணல. ஸோ நான் மீட் பண்ணி இந்த கதையை சொல்லும்போது அவங்க சாய்கிட்ட இருந்து கிடைச்ச அந்த ஃபீட்பேக்ஸ், அந்த ஒரு ஜெல், அதுதான் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ண காரணமாக இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் தந்து என்னை கூட நிற்கிறேன். தேங்க்யூ சாய். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஷெயின். இந்த படம் ஃபஸ்ட்டு ஷெயின் கிட்ட தான் கதை சொல்கிறேன். ஸோ கதை சொன்னதும் ஷெயின் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப பெருசு. ஏன்னா கதையை கேட்டு நம்ம கரெக்டாக இதை கொண்டு போகணும், கரெக்டாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட போகணும்னு சொல்லிட்டு ஷெயின் வந்து ஒரு நண்பன் மாதிரி கூட நிற்கிறான். அது வந்து பெரிய விஷயம். ஷெயின், இது ஃபஸ்ட் படமாக இருந்தாலும் கண்டினியூஸாக நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் சாந்தனு அண்ணா வந்து நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணதும் ஐ திங்க் சாந்தனு அண்ணாக்கு தெரியல நினைக்கிறேன். என்னடா திடீர் இல்லை ப்ரோன்னு கூப்பிட சொல்கிறாரு, இல்லை நான் அண்ணான்னு கூப்பிட்றேன். சாந்தனு அண்ணா வந்து திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு மலையாளத்தில் சொல்கிறாரு என்னதுன்னு சொல்லிட்டு, நான் இல்லைண்ணே எனக்கு உங்களுக்கு தெரியும், நான் தமிழ் படம் எல்லாம் பார்ப்பேன், ஜஸ்ட் ஒரு கதை கேளுங்கன்னு சொல்லிட்டு கதை சொன்னேன். ஸோ நான் எப்பவும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு கதை எழுதுகிறோம், அந்த கதை வந்து கரெக்டான ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கான எஃபர்ட் எடுத்தால் மட்டும் போதும், அந்த யூனிவர்ஸ் கரெக்டாக கொண்டு வந்துடும். ஏன்னா சாந்தனு அண்ணா கிட்ட கதை சொல்கிறேன், அவருக்கும் அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவர் திடீர்னு உள்ள வராரு. ஸோ அவர் உள்ள வந்ததுக்கப்புறம் அவர் எடுத்த எஃபர்ட், ஏன்னா 92 days சிங்கிள் ஷெட்யூலுங்கிறது வந்து பெரிய விஷயம்தான். அது நாங்கள் கடந்து போயிருக்கோம் அதை வந்து. ஏன்னா அதுவும் கேரளா டைமிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அந்த சிங்கிள் ஷெட்யூலில் நிறைய கருத்து வேறுபாடு வரும், ஒன்றா இருப்போம், சின்ன சின்ன குட்டி சண்டை போடுவோம். எப்படி இருந்தாலும் அதை கரெக்டாக கொண்டு போய் நிப்பாட்ட வைக்கிறதுல என்னோட டீம் எல்லாரும் தந்து பெரிய சப்போர்ட். தேங்க்யூ சாந்தனு அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ணான்னு மட்டும்தான் எப்போவுமே கூப்பிடுவேன். தென் நெக்ஸ்ட்டு பிரீத்தி வந்து அயோத்திங்கிற படம் பார்த்து எனக்கு ரொம்ப அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த ஹோம்லியான அந்த லுக், அவங்க அதில் ஐ திங்க் டைலாக் எதுவும் அழுதுகிட்டே இருப்பாங்க படம் ஃபுல்லாக. பட் நான் கூப்பிட்டு என்ன சொன்னேன்னா, இதில் அவ்வளோ அழலை, ஒரு சீனில் மட்டும் தான் எழுதுறீங்க, என்னால் டைலாக் பேசணும். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பட் என்ன சொன்னேன்னா, மலையாளத்தில் டைலாக் பேசணும்னு சொன்னேன். அப்போது சார் எனக்கு மலையாளம் தெரியாது, பரவாயில்ல இந்த படத்தில் வேறு நிறைய பேருக்கு மலையாளம் தெரியாது, அதனால் மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பிரீதியும் உள்ள வந்தா. பிரீதியும் வந்து என்னென்னா, இப்போ ஒரு ரைட்டருக்கு வந்து எப்போவுமே செட்டில் போனால் சில பல சேஞ்சஸ் தேவைப்படும். நான் வந்து ஒரு டைலாக் கொடுத்துருப்பேன் பிரீதிக்கு, அங்கேருந்து மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணாலும் அதை கற்றுக்கிட்டு பிரீதி எடுத்த எஃபர்ட் வந்து இந்த படத்தில் காவேரியாக வந்திருக்கு விஷுவலில். தேங்க்யூ பிரீதி, தேங்க்யூ ஸோ மச். தென் என்னுடைய டீம் மெம்பர்ஸ், என்னுடைய எடிட்டர் சிவகுமார் பணிக்கர், அலெக்ஸ் ஜே புள்ளிக்கர், அவர் தான் ஆர்டிஎக்ஸ் எல்லாம் பண்ணுறாரு அவர். தென் என்னுடைய டைரக்ஷன் டீம், என்னுடைய டெக்னிக்கல் குரூ, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்க எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. ஏன்னா இப்போது படம் 26 ரிலீஸ் ஆகுது. எப்போவுமே ஒரு படத்துக்கு பின்னாடி நிறைய பேர் ஓடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் அங்கே வேலையில் இருக்காங்க. ஸோ அவங்க சார்பாகவும் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். கடைசியில் மறுபடியும் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசர் சந்தோஷ் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற 6வது புது ஃபிலிம் மேக்கர் நான் வந்து. ஏன்னா பண்ண 13 படத்தில் 6 புது டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து, அதுவும் அவர் பண்ண படங்கள் எல்லாமே அன்னைக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும். மகேஷ்ன்ற பிரதிகாரம் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப புது வேவ், அது வந்து மாயாநதி. ஸோ எல்லா படத்துலையும் புதுசாக ஒன்று பண்ணலாம். ஏன்னா ஓப்பனாக சொல்லணும்னா சினிமாவை பிஸ்னஸாக பார்க்காம அந்த கிரியேட்டிவிட்டியை நம்பி அவர் எடுத்த எஃபர்ட் தான் இந்த பல்டிக்கு ரீசன். ஸோ தேங்க்யூ சந்தோஷ் சார், தேங்க்யூ. நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற 6வது டேரக்டராக நானும் நல்லபடியாக போய் சேருவேன் நம்புகிறேன். தேங்க்யூ. தென் அப்புறம் பினுச்சேட்டா, அதான் இப்போது கிக்கி அவங்க சொன்ன மாதிரி தான். பினுச்சேட்டா வந்து என்ன வேணால் கூப்பிட்டு கேட்கலாம். ஐ திங்க் ப்ரோ மச்சான் என்ன வேணால் கூப்பிடலான்னு நினைக்கிறேன் பினுச்சேட்டாவை. எல்லாரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸோ சந்தோஷ் சார் கிட்ட கதை சொல்லிட்டு பினுச்சேட்டா கதை கேட்குறாரு. தென் பினுச்சேட்டா 3.5 hours கதை கேட்டு பினுச்சேட்டா வந்து கொடுக்குற கிரியேட்டிவ் இன்புட்ஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ நான் வந்து ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் இது வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். ஸோ அது இப்படி பண்ணலாம். ஏன்னா அவர் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், துபாயில் பெரிய பிஸ்னஸ் மேன். இருந்தாலும் இவ்வளோ இன்வால்வ் வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இருந்து ஹெல்த்தியாக க்ரியேட்டிவாக கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து Day 1 இருந்து ரிலீஸ் ஆகிற இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குன்னா அது பிளெஸிங் மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஒரு நாள் ஷூட் முடிஞ்சு நைட்டு டெய்லி நாங்கள் ½ hour பேசுவோம். இன்றைக்கி எப்படி போச்சு, என்ன இன்னும் வேணும், உனக்கு ஏதாவது வேணுமா, என்ன வேணும். ஸோ அது வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. தெரியல அடுத்த ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி இல்லைன்னா தான் மறுபடியும் நான் உங்களுக்கு கூப்பிடுவேன் சார். தேங்க்யூ வினிஷேட்டா. தென் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். கடைசியில் நான் திருப்பி வரேன். பல்டி வந்து ஒரு புதுசாக நிறைய ஆக்ஷன் ட்ரிக்ஸை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். கபடியிலேருந்து எப்படி ஆக்ஷனை கொண்டு வரலாம். ஐ திங்க் 4 ஹீரோஸ் இருக்காங்க படத்தில். ஷெயின், சாந்தனு அண்ணா, சிவா, ஜெக்சன். அவங்க 4 பேர் வாழ்க்கை தான் பல்டி. அவங்க 4 பேருக்கும் 4 ட்ரிக் இருக்குது. இப்போது
ப்ரோ கபடியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க டுப்கி ஸ்கோர்பியன் கிக் டேஷ்லாம் சொல்லிட்டு அந்த ட்ரிக்கை வந்து அவங்க எப்படி ஃபைட்டில் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி போகுது. தென் அங்கே ஒரு கேங்ஸ்டர்ஸ் வேர்ல்டு அண்டர் வேர்ல்டு இருக்குது, செல்வா சார் பண்ணியிருக்காரு. தென் அல்ஃபோன்ஸ் அண்ணா, பூர்ணிமா சேச்சி. ஸோ அங்கே வர கான்ஃப்ளிக்ஸ் என்ன, எப்படி அது அவங்க வாழ்க்கை முன்னாடி போகுது, இது மாதிரி தான் படம் வரும். ஸோ த்ரில்லிங்காக ஒரு ஸ்போர்ட் ஆக்ஷன் படம் பண்ணியிருக்கோம், எல்லோரும் வந்து பார்க்கணும். தென் செல்வா சாரை பற்றி சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து எல்லாருக்கிட்டையும் நான் கதை சிம்பிளாக சொல்லிட்டேன். ஜீனியஸ் கிட்ட மட்டும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா செல்வா சார்கிட்ட மீட் பண்ண என்ன சொன்னேன்னா, சார் நீங்கள் புதுப்பேட்டை பண்ணனால தான் சார் நான் அது பண்ணேன். ஸோ ஏதாவது சீனை நான் சொருகியிருப்பேன் புதுப்பேட்டையிலேருந்து, மன்னிச்சிங்க சார்னு சொல்லிட்டு தான் கதை சொன்னேன். செல்வா சார் கதை சொல்லிட்டு சூப்பர் எக்ஸலன்ட் ஸ்க்ரீன் பிளே சொன்னதும் அன்னைக்கு கிடைச்ச அந்த ஹாப்பினஸ் அது வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஏன்னா அவர் படம் இப்பவும் ஃபோனில் இருக்கும், அவர் 5 படம் மியூட் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் என் படத்துக்குள்ளே வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அல்ஃபோன்ஸ் அண்ணா, பிரேமம், நேரம், சவுத் இந்தியாவில் எந்த டேரக்டரையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாமல் இந்த 2 படங்கள் இருக்காது, எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும். அவரும் இந்த படத்தில் இருந்திருக்காரு. தேங்க்யூ அல்ஃபோன்ஸ் அண்ணா, பூர்ணிமா சேச்சி. தென் இன்னும் நிறைய இருக்குங்க. நம்ம தமிழ் டப்பிங் வந்து இப்போ நான் இந்த படத்தோடைய சேலஞ்ச் என்னன்னா, இவ்வளோ தமிழ் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால ஒரிஜினலாக அந்த தமிழ் ஃப்ளேவரில் அதை டப் பண்ணும். அதுக்காக தமிழ் டப்பிங் டைரக்டர் பாலா சார் ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் பண்ண அந்த ஒர்க் உண்மையாக தமிழ் வெர்ஷனில் தெரியும். ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நன்றி சொல்கிறதுக்காக. ஸோ தேங்க்யூ. மறுபடியும் கடைசியில் சொல்கிறேன், நம்ம என்ன பண்ணாலும் இந்த படம் எவ்வளோ பேசினாலும் நீங்கள் இந்த படத்தை பார்த்து நீங்கள் பேசுகிற விஷயந்தான் பெருசாக இருக்கும். ஸோ பல்ட்டியையும் என்னையும் நல்லபடியாக நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்பிட்டு தேங்க்யூ ஸோ மச்.